Hello student, example sum 3.20. Find the square root of the following expressions. Subdivision number 1 பார்த்தலாம். Subdivision number 1ல first x, y, z அந்த perfect square number நம்ம எடுத்துக்கலாம். 16x square இருக்குது. இங்கே இதை 4x whole square சொல்லி மாற்றிக்கலாம். இங்கே 9y square சொல்லி இருக்குது. இதை 3y whole square சொல்லி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஜெட் இருக்கா இல்லை, அப்போ எக்ஸ்ஒய்ங்கிற வேரியபிள் தான் இருக்குது. இப்போ இங்கே லாஸ்ட்டாக 9 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9ஐ 3 ஸ்கொயர்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல், இது எந்த ஃபார்மேட் இருக்குன்னா ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டாக இருக்குது. அதாவது ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்புறம் நமக்கு இதில் ஏங்கிறது என்னென்னு தெரியணும். 4x எடுத்து தெரியுமா, அதுதான் ஏ. ஏ ஈக்குவல் 4x, பி ஈக்குவல் நெக்ஸ்ட் ஒய் இருக்குல்ல அதுதான் 3y, சி ஈக்குவல் 3, சி ஈக்குவல் 3 ஸ்கொயர் எழுதோம்ல 3. இப்போ ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூ நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டினை வந்து நம்ம வந்து கிவன் சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். கிவன் நெக்ஸ்ட்டு இப்போ ஏஎஸ் ஸ்கொயர் பண்ணலாம். ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணிடலாம். ஏஎஸ் ஸ்கொயர் பண்ணால் 4x ஹோல் ஸ்கொயர், 4x ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 3y ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் அப்போனா ப்ளஸ் 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2ab அப்போ மைனஸ் 2, ஏக்கான வேல்யூ 4x, ஏக்கான வேல்யூ 4x, பிக்கான வேல்யூ 3y, பிக்கான வேல்யூ 3y. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2ab ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2bc ரைட் பண்ணு. 2 பிக்கான வேல்யூ 3y, சிக்கான வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ca, சிக்கான வேல்யூ 3, ஏக்கான வேல்யூ 4x. இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc ப்ளஸ் 2caங்கிற ஃபார்மெட்டில் ரைட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 16x ஸ்கொயர், 16x ஸ்கொயர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 9y ஸ்கொயர், 9y ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் 4 3s are 12, 12ஓட 2 மல்டிப்ளை 24yxy, 24xy இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 3 3s are 9 இருக்குது. 9ஓட 2னா 18y, அப்போ 18y மைனஸ் 18y, இங்கேயும் மைனஸ் 24xy மைனஸ் 24xy. நெக்ஸ்ட்டு 3 4s are 12, 12ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 24x, அப்போ 24x இருக்குது. ஆர்டர் வைஸ் நமக்கு மாறி இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2 ப்ளஸ் 2caங்கிற ஃபார்மேட் இருக்குது. எப்படி இருந்தால் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஏக்கான வேல்யூ ஃபஸ்ட் எழுதுவோம். ஏ வந்து 4x. நெக்ஸ்ட்டு பி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 3y, அப்போ மைனஸ் 3y. நெக்ஸ்ட்டு சி வந்து நமக்கு வந்து ப்ளஸ் 3. இதில் வந்து என்னென்னா வந்து ஹோல் ஸ்கொயர் எழுதணும். ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்னால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஈக்குவல், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 4x மைனஸ் 3y ப்ளஸ் 3. இந்த சைடு கிவன் சொல்லி நம்ம கொஸ்டினை எடுத்திருக்கோம். மறக்காமல் ஸ்கொயர் ரூட்னால மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடணும். இது சப்டிவிஷன் நம்பர் 1க்கான ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்டிவிஷன் நம்பர் 1க்கான ஆன்சரை எழுதி பாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 2ல் பாருங்கள், எல்லாமே ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருந்தாலே நம்ம வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். சப்டிவிஷன் நம்பர் 2ல் 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இது எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷனில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 6 கிடைக்கணும். அதாவது எக்ஸ்கொயனுடைய வந்து எக்ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவையும் எக்ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவையும் கான்ஸ்டன்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன பண்ணால் மைனஸ் 6. ஆட் பண்ணியில் வந்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வரணும். அப்போ ஆட் பண்ணி நமக்கு வந்து 1 கிடைக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 வராப்பில் டேபிள்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 3 2s are 6. இதில் எங்கே மைனஸ் சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கிட்ட மைனஸ் சிம்பிள் கொடுத்தலாம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன +1 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்.
அப்போ மைனஸ் 6 கிடைக்குது. இப்போ இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6x² இருக்குது. 6x². இப்போ டிவைடிங் பைல நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து 6x டிவைடிங் பை 6x டிவைடிங் பை 6x. இப்போ இது ரெடியூஸ் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 1 3 is 3, 2 3s are 6. இப்போ இதை ஃபேக்டராக எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டராக எடுத்து ரைட் பண்ணிடல நமக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 2x ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டரும், நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டர் வந்து 3x மைனஸ் 1 கிடைக்குது. இப்போ 2x இந்த இடத்துல டிவைட் பண்ணல 2 இருக்குது. இப்போ 2x ப்ளஸ் 1ம் நெக்ஸ்ட்டு 3x மைனஸ் 1 ஃபேக்டரும் கிடைக்குது. இங்கே எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கானதை எடுத்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 3x² ப்ளஸ் 2x மைனஸ் 1. இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -3 வரணும். ஆட் பண்ணினா நமக்கு வந்து +2 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -3 வராப்பில் நமக்கு டேபிள் 1 3 is 3. மல்டிப்ளை பண்ணால் 3 வராப்பில் நமக்கு டேபிள் வந்து 1 3 is 3. இப்போ மைனஸ் சிம்பிள் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பக்கத்தில் கொடுத்துடலாம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 3x² இருக்குது. 3x². அப்புறம் நம்ம வந்து டிவைடிங் பை 3x டிவைடிங் பை 3x இங்கேயும் டிவைடிங் பை 3x. இது ரெடியூஸ் பண்ணுறதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 3 டேபிளாக ரெடியூஸ் பண்ணிடலாம். ரெடியூஸ் பண்ணது போக ரிமைனிங் நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3x இருக்குது ஃபேக்டர்ஸ். 3x மைனஸ் 1 நெக்ஸ்ட்டு x ப்ளஸ் 1 அனதர் ஃபேக்டர் x ப்ளஸ் 1. இந்த ஃபேக்டர் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 3x மைனஸ் 1 x ப்ளஸ் 1 ஃபேக்டர் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதோடைய தேர்ட் எக்ஸ்பிரஷன் 2x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணினால் நமக்கு வந்து 3 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 2 வராப்பில் டேபிள் வந்து 1 2 is 2, 1 2 is 2. ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 2x² இருக்குது. 2x² இருக்குது. இப்போ டிவைடிங் பையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைடிங் பை 2x டிவைடிங் பை 2x. டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 1 2 is 2, 1 2 is 2. ரிமைனிங் டிவைட் ஆகாத அப்படியே ஃபேக்டர்ஸாக எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னா 2x ப்ளஸ் 1 ஃபேக்டரும், அனதர் ஃபேக்டர் x அங்கே மேலே 1 இருக்குது ப்ளஸ் 1. இப்போ இந்த ஃபேக்டர் எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்து ரைட் பண்ணியாச்சு. அதில் எது பேர்ஸாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ரூட்னால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி நம்ம ரைட் பண்ணிடலாம். 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதை ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பேர்ஸாக இருக்குது. ஒரே ஒரு இதை வெளியில் எடுத்தோம்னா 2x ப்ளஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3x மைனஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x ப்ளஸ் 1 கிடைக்கும். மறக்காமல் நம்ம ஸ்கொயர் ரூட்னால் இங்கே மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடணும். சப்டிவிஷன் நம்பர் 2க்கான ஆன்சர் எழுதி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 3 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 3ல் எல்லாமே குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துலாம். √15x² ப்ளஸ் √3 ப்ளஸ் √10 ஆஃப் x ப்ளஸ் √2. இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்தோம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த √15 √2 வரும். அப்போ √15ஐயும் √2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து √30 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் √30 கிடைக்கணும். ஆட் பண்ணில நமக்கு என்ன வந்து எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னா வந்து √3 ப்ளஸ் √10 கிடைக்கணும். இதுதான் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இதுக்கான ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை ரைட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா வந்து இங்கே எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே இருக்குது. இங்கே √3 ப்ளஸ் √10 கிடைக்கும். √3 ப்ளஸ் √10. இப்போ எதுவுமே எடுக்க தெரியல அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 30 வரும்னு சொல்லிட்டேன். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். √3 ப்ளஸ் √10 இருக்குது. அப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா √3. அதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவாக இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. √3 √10. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் √3யவும் √10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் √3 × 10. அப்போ √30 நமக்கு கிடைச்சிருது.
இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து √3 ப்ளஸ் √10 கிடைக்குது. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதையே நம்ம ரெண்டு சைடுமே ரைட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம ரைட் பண்ணியாச்சு, √3 √10. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா √15x² இருக்குது. அப்போ டிவைடிங் பையில் நம்ம ரைட் பண்ணோம். டிவைடிங் பையில் √15xன்னு சொல்லி ரைட் பண்ணோம். டிவைடிங் பையில் √15xன்னு சொல்லி ரைட் பண்ணோம். இப்போ இந்த √15 நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கீழே ஒரு டைம் ரைட் பண்ணிக்கிறோம். அதாவது கீழே ஒரு டைம் ரைட் பண்ணுறேன். √3 அப்படி இருக்கட்டும், √3 அப்படி இருக்கட்டும். டிவைடிங் பை √15 √3 மல்டிப்ளிகேஷன் √5x இருக்குது, எக்ஸ். நெக்ஸ்ட்டு இதை எப்படி பிரிக்கலாம்? √10 அப்படி இருக்கட்டும், √10 டிவைடிங் பை இங்கே அங்கே உள்ள √15 √3 மல்டிப்ளிகேஷன் √5ன்னு சொல்லி இதையும் பிரிச்சுக்கலாம். இதையும் ஒரே மாதிரி தான் பிரிச்சிருக்கோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் கொடுத்துருங்க. டிவைட் பண்ணுறதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 10ஐயுமே நம்ம மாற்றிடுவோமே. இங்கே இருக்கக்கூடிய √10 √2 மல்டிப்ளிகேஷன் √5ன்னு சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ எதாவது டிவைட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணலாம். √5ஐயும் டிவைட் பண்ணலாம். இங்கே √3ஐயும் டிவைட் பண்ணலாம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஃபேக்டர்ஸாக நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, √5x இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். +1 1 ஃபேக்டர். அனதர் ஃபேக்டர் அங்கே என்ன இருக்குன்னா √3x இருக்குது. அப்போ √3x நெக்ஸ்ட்டு +√2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கானதை நம்ம எடுத்து ரைட் பண்ணிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர் எடுத்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷன் √5x² ப்ளஸ் 2√5 ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துருக்கோம். செகண்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்தோம்னா நமக்கு ஆட் பண்ணையில் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டிப்ளை பண்ணையில் நமக்கு வந்து இது ரெண்டும் கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணையில் வந்து நமக்கு வந்து √5 மல்டிப்ளிகேஷன் 2. அப்போ 2 × √5 ஆட் பண்ண நமக்கு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா இங்கே இருக்குது. ஆட் பண்ணல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2√5 + 1 நமக்கு வந்து கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 2√5 ஆட் பண்ணல நமக்கு 2√5 + 1 கிடைக்கணும். நமக்கு டேபிள்ஸ் தெரியல அப்படின்னா இந்த எக்ஸினுடைய ஃபேக்டர்ஸ், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடுங்க. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுங்க. 2√5 இங்கே கொடுத்துக்கோங்க. 2√5 இந்த சைடு +1 இருக்குல்ல, அந்த 1 கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து எக்ஸினுடைய இங்கே வந்து √5x² இருக்குது. √5x². அப்போ டிவைடிங் பை நம்ம என்ன நடந்தோம்னா டிவைடிங் பை √5x டிவைடிங் பை √5x. இதில் எது டிவைட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணலாம். √5 டிவைட் ஆகும். இதில் எதுவுமே டிவைட் ஆகாது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபேக்டர்ஸை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் +2 இருக்குது, 1 ஃபேக்டர். நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டராக √5x +1 √5x +1 இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம வந்து ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் எடுத்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. தேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். தேர்ட் எக்ஸ்பிரஷன் √3x² ப்ளஸ் √2 + 2√3 + 2√2. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்னா இந்த √2வும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த √3யும் 2√2வும் கிடைக்கணும். அப்போ இங்கே √3 இருக்குது, இங்கே √3 இருக்குது, இங்கே √2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் √6 வரணும். பாருங்கள், √6 மல்டிப்ளை பண்ணும்போது √6. அப்போ இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 இருக்குது, அந்த 2 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போ ஆட் பண்ணல எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான டேபிள்ஸ் நமக்கு தெரியலனா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அப்படியே எடுத்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். என்ன இருக்குன்னா இங்கே √2 இருக்குது, √2 அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து 2√3 இருக்குது, 2√3. இப்போ √3x² இருக்குது, √3x². அப்போ டிவைடிங் பை நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா டிவைடிங் பை √3 டிவைடிங் பை √3 மறந்துடாமல் எக்ஸ் எழுதணும். √3x
இப்போ ஏதாவது டிவைட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணிடலாம். இங்கே √3 டிவைட் ஆயிரும். இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். √3x √3x ப்ளஸ் √2 1 ஃபேக்டர் ஆகும். அனதர் ஃபேக்டராக இங்கே 1 இருக்குன்னு. அப்போ எக்ஸ் 1ஓட எக்ஸை மல்டிப்ளை எக்ஸ், இங்கே வந்து நம்ம 1 இருக்குது. அப்போ +2 கிடைக்குது, +2. இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம ஆன்சரில் ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர், செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர், தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர்ஸ் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் எது பேர்ஸாக இருக்குதோ அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேர்ஸாக இருக்கிறத பாருங்கள், ஒன்றையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு, மார்க் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. √5x + 1 த ஹோல் ஸ்கொயர், √3x + √2 ஹோல் ஸ்கொயர், x + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட்லேருந்து இதெல்லாம் காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். √5x + 1 கிடைக்கும். பேர்ஸாக இருக்கனால ஒரே ஒரு இது மட்டும் நமக்கு ஃபேக்டராக கிடைக்கும். நெக்ஸ்ட் √3x + √2, நெக்ஸ்ட்டு x + 2. இப்போ ஸ்கொயர் ரூட்னால் மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் நம்ம கொடுத்துடணும். இங்கே ஈக்குவல், இந்த சைடு கிவன் சொல்லி நம்ம கொஸ்டினை ரைட் பண்ணியிருக்கோம். தேர்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர் எழுதி நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.